இந்த வேளையிலும் 2026 ஆண்டினுடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய கிருபைகளினாலே நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் தியானித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் தந்திருக்கிற வாக்கு தத்தமானது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிற வார்த்தையை ஆண்டவர் தந்திருக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிற வார்த்தையானது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 2026 ஆண்டினுடைய முதல் நாளிலே நாங்கள் பிரவேசிப்பதற்கான கிருபைகளை தந்து, ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்து, அந்த வாக்கு தத்தங்களுடைய ரகசியங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் அநேக இடங்களிலிருந்து அநேக நிலையிலிருந்து ஒன்று கூடி நாங்கள் ஆண்டவரை இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது இந்த வார்த்தை எங்களுக்கு மிக பிரயோஜனமுடையதாக புரிந்து கொள்ளுகிற நிலையிலே காணப்பட தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டு இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவர் கூட புரிந்து கொள்ளாத நிலைமையிலே இல்லாதபடி அனைவரும் புரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த ஆண்டிலே இனி வருகிற ஆண்டுகளிலே தாங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே பயணிக்க வேண்டும், ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார் என்பதை திட்டமாய் தெளிவாய் அறிந்து செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு இடைபடுங்க, எங்களோடு பேசுங்க, நீர் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நாம் நினைத்து கொள்ளலாம், நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் அறியவில்லை என்று சொல்லி. ஒருவேளை மனிதர்கள் மத்தியிலே நாம் வேஷம் தரித்தவர்களாக நாம் கடந்து வரலாம். நாம் பணியாற்றுகிற இடங்களிலே, நாம் பதவிகளிலே இருக்கிற இடத்திலே, நாம் பொறுப்புகளில் இருக்கிற இடத்திலே நாம் மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் மறைவான காரியங்களை செய்யலாம். ஆனால் எந்த காரியங்களை நாம் செய்தாலும், எந்த காரியத்திலே உள்ளத்திலே நாம் சிந்தித்தாலும் அதை ஆண்டவர் அறிகிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு மனிதனின் கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையில், இந்த வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்னு சொல்லப்படு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அன்பர்களே, மறுதலியாமல் இருப்பது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு கடினமான சூழலாக பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக நிலையிலே மனிதர்கள் எல்லாம் மறுதலித்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு உண்மையானவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள். கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் குடும்பங்களிலோ ஊழியங்களிலோ வரும் பொழுது ஆண்டவரை மறுதலிக்கிற குணமுடையவர்களாய் மனிதர்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க. கொஞ்சம் பலன் இருந்தும், பலனற்று போன வேளையிலும், எல்லாவற்றையும் இழந்த வேளையிலும் நாம் மறுதலிக்காதபடி இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அன்பர்களே, யோபனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த யோபனுடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு தெரியும். யோபு எல்லாவற்றையும் இழந்தவனாய் நின்றான்.
தன்னுடைய குடும்பத்தை இழந்தவனாய் நின்றான், தன்னுடைய செல்வத்தை இழந்தவனாய் இருந்தான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்தவனாய் இருந்தான். தன்னுடைய சரீரம் முழுவதுமாக வியாதியினால் பாதிப்படைந்து புண்களினால பருக்களாக அந்த புண்களாக மாறி எலும்புகள் தெரிகிற அளவுக்கு அந்த புண்கள் மாறிய நிலையிலும் ஆண்டவரை மறுதலிக்காதபடி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அன்பர்களே, ஊழியக்காரர்களாகிய நமக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய விசுவாசிகளுக்கும் ஆண்டவரை மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வில் வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்வில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்வில் வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் காரணராக இருக்கிற. ஆண்டவருக்கு தெரியாதபடி எந்த காரியமும் வராது என்று பார்க்கிறோம். இந்த யோபனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரிந்துதான் அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் வருகிறது. ஆண்டவரை மறுதலிக்காதபடி இருந்ததினால அவன் இழந்து போனதை எல்லாவற்றையும் மறுபடியுமாய் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழிய பாதையில் அந்த நிலைமை இருக்கிறதா, நம்முடைய குடும்ப பாதையில் அந்த நிலைமை இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அன்பர்களே, கடந்த நாட்களிலே நான் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு நிகழ்வை பார்த்தேன். யூடியூப் என்று சொன்னால் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார்கள். ஒரு ஊழியர் ஒரு இல்லத்திலே ஜெபம் நடத்துகிறார்கள். இதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று சத்தமாக செய்தி கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு சில சகோதரர்கள் அங்கே உள்ள வருகிறார்கள். அவர்கள், நீங்கள் கூட அதை பார்த்திருக்கலாம், அதை கேட்டு தடுக்கிறார்கள். தடுத்து, நீங்கள் யாரிடம் அனுமதி கேட்டு இந்த இடத்துல நடத்துகிறீர்கள்? இந்த இல்லத்தில் ஒரு இல்லத்தில் தான் ஜெபம் நடக்கிறது, நடத்துகிறீர்கள், நடத்தக்கூடாது என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த அவ்வளவு மிக மிக சத்தமாக இதோ வருகிறார், இதோ வருகிறார் என்று சத்தமாய் ஜெபித்து கொண்டிருந்த அந்த மனிதன், சரி ஐயா, சரி ஐயா அப்படி என்று அங்கே அடிபணிகிறதை பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதுதான் கொஞ்சம் பலனிருந்தும் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலிக்கிற சூழலாய் காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு பலன் தந்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லிதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவேளை செல்வங்களை சம்பாதித்து வைத்து சுகபோஜனமாய் இருக்கிற வாழ்க்கை அல்ல. மாறாக பாடுகளும் உபத்திரவங்களும் வரும். அதை தாங்கி கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கிறது. அன்பர்களே, அந்த நிலைதான், இப்படிப்பட்ட நிலைக்கு தான் இன்றைக்கு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மாறிக்கொள்ளுகிறார்கள். ஏதாவது ஒரு பயமுறுத்துதல், ஏதாவது ஒரு அச்சம் படுத்துகிற சூழல் வரும் பொழுது அவர்கள் அடங்கி போகிறதை பார்க்க முடிகிறது. அநேக இடத்திலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எந்த காரியத்தை பேசக்கூடாது, தொழக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அந்த காரியத்தை அழுத்தமாய் சொல்லும் பொழுது அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு அடிபணிகிறதை பார்க்க முடியும். ஊழியக்காரர்களும் விசுவாசிகளை இன்றைக்கு அடிபணிகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்படும். எந்த ஒரு மனிதன் தனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் பொழுது, யோபுவை போல எல்லாவற்றையும் இழந்த சூழலிலே மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவரை மறுதலிக்காதபடி எவன் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஆண்டவர் திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவராலும் பூட்ட முடியாது என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இந்த யோபனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சத்துருவான பிசாசு இவனை அழித்து போடலாம் என்று வகை தேடுகிறான், இவனை ஒழித்து கட்டலாம் என்று வகை தேடிக் கொள்ளுகிறான். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாசல், அந்த திறந்த வாசலை அந்த பிசாசினாலே பூட்ட முடியாததாய் காணப்பட்டதாகவே தான் அவன் இழந்து போனதை மறுபடியும் இரண்டதனையாக பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் நம்மோடு கூட எதிர்பார்க்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறது எதற்காக என்று சொன்னால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீ என் நாமத்தை மறுதலிக்காதபடி, என் நாமத்தை உயர்த்தி பிடித்து, என் நாமத்தை அறியாத ஜனங்களுக்கு என் நாமத்தை கொண்டு சேர்ப்பாய் என்று சொல்லுகிற
அந்த காரியத்திற்காக தான் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவேளை திறந்த வாசல் என்று சொல்லும் பொழுது இந்த பூமியிலே செல்வ செழிப்பாக வாழ்வதற்காக அல்ல, மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்குவதற்காக அல்ல, ஆஸ்திகளை சம்பாதிப்பதற்காக அல்ல, ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுவதற்காக அல்ல, மாறாக ஆண்டவரை மறுதலிக்காதபடி ஆண்டவருடைய நாமத்தை வெளியே சொல்வதற்காக திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவங்களை எதற்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்போது வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, எவனொருவை ஆண்டவரை மறுதலிக்கிறானோ, வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும் பொழுது எவன் கிறிஸ்துவை மறுதலிக்கிறானோ அவனுடைய கிரீடம் அவனிலிருந்து எடுத்து போடப்படும் என்று பார்க்க முடிகிறது. எவன் தன்னுடைய கொஞ்சம் பலன் இருக்கிற பொழுதும், மரணம் நம்மை நெருங்குகிற பொழுதும் ஆண்டவரை மறுதலிக்காதபடி நிற்கிறானோ, வசனத்தின்படி நடக்கிறானோ, அவனுடைய மத்தியிலே கிரீடமானது அவனுடைய மத்தியிலே கொடுக்கப்படும். அது நிரந்தரமாய் இருக்கும் என்று சொல்லப்படும். கர்த்தர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது உன் கிரீடத்தை மற்றவர் எடுத்து போடாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அதற்காக தான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அன்பர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்று கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த தேசத்தில் எத்தனை கோடி ஜனங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த திறந்த வாசலை பயன்படுத்தி அந்த கிரீடத்தை ஒருவரும் பறித்து போடாதபடி அதை பற்றி கொள்வதற்கு அழைக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பவங்களை, இன்றைக்கு அதி சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு வருவார், நாளைக்கு வருவார், ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த கடந்த நாட்களை கூட ஒரு தேசத்தில் ஒரு மனிதர், பெரிய ஊழியக்காரர், ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய டிசம்பர் மாதம் ஒரு குறிப்பிட்ட நாளிலே வருவார் என்று எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். எல்லாரும் நடந்தது நமக்கு தெரியும். நிறைய போட்டிருந்தாங்க. மக்கள் எல்லாம் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் வித்து போட்டாங்க, கார்களை வித்து போட்டாங்க. கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் என்று அந்த பணங்களை எல்லாம் வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் குறிப்பிட்டு சொன்ன அந்த நாளிலே ஆண்டவருடைய வருகை வரவில்லை. எல்லாரும் கேட்டாங்க, இழந்து நின்றாங்க, சொத்துக்களை இழந்து நிற்கிறாங்க, செல்வங்களை இழந்து நிற்கிறாங்க. கேட்ட மாத்திரத்தில் அவர் ஒரு அடி அடிச்சார். என்னன்னா, நான் அவர் இப்போ வராண்டான்னு சொல்லி ஜெபிச்சதுனால என் ஜெபத்தை கேட்டு அவர் வரல, அதனால உலகம் அழியல் அப்படின்னு சொல்லிட்டார். அன்பங்களே, வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது, அதி சீக்கிரமா நான் வருவேன், ஆனால் நான் வருகிற நாளை எவரும் அறிய மாட்டார், எவரும் அறிய மாட்டார், எனக்கே தெரியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா எப்பொழுது போகும்படியாக சொல்லுகிறாரோ அப்பொழுது நான் வருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த உலகத்தினுடைய நபர்களுடைய, ஊழியக்காரருடைய, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தைகளை நம்பாதபடி தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் செயல்படுவதற்கு அழைக்கப்படுவோம். ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, இங்கே உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடியினால் என்று சொல்லப்படுது. வசனத்தை கை கொள்ள வேண்டும், மனிதனுடைய வார்த்தை அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு வசனம் கிடைக்கப்படாத காலம் அல்ல, நம்முடைய கரங்களிலே வசனங்கள் லகுவாக கிடைக்கிற காலமாக இருக்கிறது. ஆகவே வசனத்தை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்பங்களே, கிரீடத்தை பற்றி கொள்வது எப்படி? கிரீடத்தை பற்றி கொள்வது எப்படி? 3 யோவான் 11ஆம் வசனத்திலே பிரியமானவனவே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அழகாக சொல்லியிருக்கிறது இந்த வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது.
எப்பொழுதும் அன்பாங்களே இந்த உலகத்திலே நாம் நன்மையை மாத்திரமே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்கிறவன் தான் ஆண்டவருடைய தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய மனிதன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தீமை செய்கிறவன் ஒருபோதும் ஆண்டவரை அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவன் யாரை அறிந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசை அறிந்தவனாய் இருக்கிறதுனால தான் அவன் தீமையான காரியங்களை எண்ணுகிறான், தீமையான காரியங்களை செய்கிறான் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்துதல் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அன்பவங்களே, நம்முடைய வாழ்க்கையில சில வேளையிலே தவறுகள் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அன்பவங்களே, அந்த சிட்சிக்கும் பொழுது, அந்த கஷ்டங்கள் வரும் பொழுது, அந்த பாடுகள் வரும் பொழுது, அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது எதனால இது வந்தது என்று சொல்லி நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படியாக ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அன்பவங்களே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது யாரை சந்திக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை சந்தித்து ஆலோசனை கேட்கிறோம். மனிதர்கள் மனிதனுடைய எண்ணங்களின் அடிப்படையில் ஆலோசனை சொல்லுகிறதை பின்பற்றுகிறதுனால ஆண்டவரை விட்டு நாம் பின்மாற்றத்திலே போகிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில திடீரென்று வருகிற கஷ்டங்கள், பாடுகள் எதனால வருகிறது என்று வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து அறியும் பொழுது, வேத வசனத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா என்று சொல்லுகிற வார்த்தையை எங்கே பார்க்க முடிகிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அன்பவங்களே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அநேக விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன நன்மையை கூட செய்ய மனமற்றவளாய் காணப்படுகிறாள். எங்கே வேத வசனம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவமானது உன்னுடைய வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதது பாவம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அது வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மற்றவருக்கு நன்மை செய்யாதது சில வேளை நினைத்துக் கொள்ளலாம், அது என்னுடைய கடமை அல்ல என்று சொல்லலாம். நான் எதற்கு செய்யணும் என்று நினைத்துக் கொள்ளலாம். எதற்காக நான் உதவி செய்ய வேணும், இது எனக்குரியது என்று சொல்லி இன்றைக்கு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதது பாவம் என்று சொல்லுகிறார். அது வாசல் படியிலே படுத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமை செய்வது மாத்திரமே அது பாவம் என்று இன்றைக்கு நாம் நினைத்துக் கொள்கிறோம். அநேக வேளையில பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற சபைகளுக்கு போகிறவர்கள் இன்றைக்கு அநேகவர்கள் சொல்லுகிற காரியம் மற்றவர்களை குறித்த கவலை இல்லை, மற்ற சபைகளை குறித்த கவலை இல்லை, மற்ற ஜனங்களை குறித்த கவலை அல்ல. அவர்களை சாராத மற்றவர்களை எல்லாம் சொல்வார்கள், இவர்கள் எல்லாம் துஷ்டர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தீமை செய்வது மாத்திரமல்ல பாவம், மாறாக நன்மை செய்யாமல் இருப்பதும் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தீமை செய்வது மாத்திரம் பாவம் அல்ல, மாறாக அதற்கு சரிசமமாக நன்மை செய்யாதபடி இருப்பதும் பாவம் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 3:27, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்யும்படியாக உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாத இராது. இன்றைக்கு நம்முடைய நன்மை செய்தல் என்று சொல்லும் பொழுது யாருக்கு செய்கிறோம், எப்படிப்பட்டவருக்கு செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பவங்களே, இந்த 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நாளிலே வந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் யோசிக்கும்படியாய் சொல்லுகிறார், கொஞ்சம் சிந்திக்கும்படியாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் செய்கிற நன்மை யாருக்குரியதா இருக்கிறது? யாருக்கு நன்மை செய்கிறோம்? நம்முடைய உறவுகளுக்கு செய்கிறோம்,
நம்மை பெருமை பாராட்டுகிற நபர்களுக்கு சொல்லுகிறோம். நாம் எதை சொன்னாலும் அப்படியே செய்கிற நபர்களுக்கு செய்கிறோம். நம்முடைய அன்போடு இருப்பவர்களுக்கு செய்கிறோம். அவர்களுக்கு தான் நன்மை செய்கிறோம். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு நமக்கு மனமில்லை. ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதத்திலே 3 பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நன்மை என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, நன்மை என்பது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் ஒருவேளை நமக்கு பிரியமானவர்களுக்கு நன்மை செய்வதுதான் நன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆபிரகாம் லோத்துவுக்கு செய்த நன்மையை குறித்து நமக்கு தெரியும். ஆபிரகாம் லோத்துக்கு செய்த நன்மை ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் லோத்தும் ஒரே இடத்திலே வாழ்ந்து வருகிறார்கள், ஒரே பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுடைய ஆசீர்வாதமானது பூமி தாங்க முடியாத அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே லோத்துனுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. இவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தின் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதற்குள்ளாக இடத்தினுடைய பிரச்சனை ஏற்படுகிறது, வாக்குவாதம் வருகிறது. இதை அறிந்து கொண்ட இந்த ஆபிரகாம் அந்த லோத்துவை அழைத்து கொண்டு பேச்சுவார்த்தை பண்ணுகிறார், பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உன்னுடைய வேலையாட்களுக்கும் என்னுடைய வேலையாட்களுக்கும் விவாதம் நடக்கிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. நாம் யாரு? சகோதரர்கள். நமக்குள்ளாக சண்டை போடக்கூடாது, நமக்குள்ளாக வாக்குவாதம் வரக்கூடாது, நமக்குள்ளாக பிரிவினைகள் வரக்கூடாது என்று சொல்லி இந்த ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு பகுதியை சொல்லவில்லை, மாறாக இந்த தேசம் முழுதும் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன். அல்லேலூயா. இந்த தன்மைகள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போவேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன் என்று சொல்லுகிறான். லோத்து பார்க்கிறார், சுத்தி பார்க்கிறார், சமமான பூமி முழுவதையும் அவர் பார்வையிடுகிறார். நீர்வளம் பெருகின பூமியை பார்வையிடுகிறார். நல்ல இடங்களை தெரிவு செய்கிறார், செழிப்பான இடங்களை தெரிவு செய்கிறார். தெரிவு செய்த மாத்திரத்திலே ஆபிரகாம், நீ நல்ல இடத்தை தெரிவு செய்திருக்கிறாய், எனக்கு கொஞ்சம் விட்டுவிடு என்று கேட்கவில்லை. மாறாக லோத்து எந்தெந்த இடங்களை தெரிவு செய்தாரோ அந்த இடத்தை விட்டுவிட்டு இவர் அந்த இடத்திற்கு மாறான இடத்திற்கு, அவர் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லாத, நீர்வளம் இல்லாத, சமபூமி இல்லாத இடத்துக்கு நேராய் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இதுதான் நன்மை செய்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராய் மாறினார். இந்த உலகத்துள்ள எல்லா ஜனங்களும் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வானத்து நட்சத்திரங்களை போல, கடலுடைய மணலை போல, தூசியை போல ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அந்த ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நன்மை செய்கிற குணம் இருந்ததுனால. எப்படிப்பட்ட நன்மை என்று சொன்னால், விட்டு கொடுக்கிற நன்மை. ஒரு பழமொழி உண்டு, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொல்லி. இதுதான் நிஜமான வாழ்க்கை. இங்கே இந்த ஆபிரகாம் விட்டு கொடுத்ததுனால அவன் கெட்டு போகவில்லை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் லோத்து எடுத்துக்கொண்ட இடத்திலிருந்து என்ன நடந்தது என்று நாம் பார்க்க முடியும். வேதம் தெளிவாக வேதத்திலே பார்க்க முடிகிறது. அந்த இடத்திலே லோத்துவால் இருக்க முடியாதபடி அது முழுமையாய் எரித்து போடப்பட்ட ஒரு பட்டணமாய் மாறியது என்று பார்க்கிறோம். அன்பவங்களே, தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆபிரகாமை போல ஒரு நன்மை செய்கிற குணம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, மோசே ஆரோன் மிரியாமுக்கு உள்ள நன்மை. மோசே ஆரோனுக்கு மிரியாமுக்கும் செய்த நன்மையை வேதத்தில் பார்க்கும் பொழுது, என்னாகமும் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். மோசேக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசுகின்றன. 3 பேரும் கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். இங்கே கர்த்தரை அந்த மோசேக்கு விரோதமாய் இந்த 2 நபர்களும் பேசுகிறார்கள். ஆரோனும் மிரியாமும் எப்படி பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரமா பேசினார், மோசேயை கொண்டு மாத்திரமா பயன்படுத்துகிறார்
எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி முறுமுறுக்கிறதை, மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் இதை கேட்டு ஆரோனோடு மிரியாவோடு பேசுகிறார். அவர்கள் அழைத்து பேசுகிறார். பேசிய பின்பு கர்த்தர் கோபம் அவர்கள் மேல் மூண்டது என்று பார்க்கிறோம். தேவ மனிதன் மோசேக்கு மேலாக முறுமுறுத்த மாத்திரத்திலே தேவ கோபம் மூண்டது. தேவனால் தெரிவு செய்யப்பட்ட மனிதன், தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதனுக்கு நேராய் சக ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறவர்கள் முறுமுறுத்த மாத்திரத்திலே தேவன் அழைத்தவர்களோடு பேசி தேவனுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அங்கே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது, மிரியாம் சரீரம் முழுதுமாய் வெண்மை போன்ற குஷ்டரோகம் பிடித்தது என்று பார்க்கிறோம். வெண்மை போன்ற குஷ்டரோகம் இந்த மிரியாமினுடைய சரீரம் முழுதுமாக பிடித்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலா இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? எனக்கு எதிராக பேசினதுனால இந்த காரியம் நடந்தது, இது வேணும், இது நடக்கட்டும் என்று சொல்லி இன்றைக்கு பெருமை பாராட்டி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அநேக பேர்கள் அப்படிதான் நடந்து கொள்ளுகிறார்கள். அநேக தேவ பிள்ளைகள், தேவ விசுவாசிகள் அப்படிதான் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே மோசே அப்படி அல்ல, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். இந்த மிரியாமுக்காக தனக்கு எதிராக முறுமுறுத்த, தனக்கு எதிராக பேசின, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பேசின அந்த மிரியாம் மேல இருந்த அந்த குஷ்டரோகம் நீங்கும்படியாக, அந்த பாடுகள் நீங்கும்படியாக, அந்த உபத்திரவங்கள் நீங்கும்படியாக, அந்த குஷ்டரோகத்தை நீக்குவதற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. மன்றாடின மாத்திரத்திலே அவன் குஷ்டரோகத்தை ஆண்டவர் நீக்கினார் என்று பார்க்கிறோம். இதுதான் நன்மை செய்தல். அல்லேலூயா! இதுதான் நன்மை செய்தல். சக ஊழியக்காரர்கள், சக விசுவாசிகள், சக திருச்சபையார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதை கற்றுத்தருகிறார். இங்கே மோசேயினுடைய வாழ்வை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற உன்னதமான தலைவராக ஆண்டவர் பயன்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் அநேக இடங்களிலே அவருடைய மரணத்துக்கு பின்பாடு மோசேயினுடைய பெயரை அழைத்து மோசேயினுடைய அதிகாரத்தை குறித்து வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இருப்பதற்கு காரணம் அந்த மோசே நன்மை செய்கிற குணம் அவருடைய மத்தியிலே இருந்ததை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நன்மை செய்த மனிதனை பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்வு. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்த நன்மை ஆதியாகமம் 42-43 அந்த 42ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்க முடியும். நமக்கு தெரிந்த பகுதி தான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால குழியிலே போட்டு கொல்ல நினைத்தார்கள். முடிவிலே அடிமையாய் விற்று போட்டார்கள். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்ட தேசத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். எப்படியும் இந்த யோசேப்பை அழித்து போட வேண்டும், எப்படியும் இந்த யோசேப்பை கொண்டு போட வேண்டும், எப்படியாவது இந்த யோசேப்பை இல்லாதபடி பண்ண வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி இந்த காரியங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பவங்களே, அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலே அநேக விதமான வலிகள், வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், சிறைசாலை அனுபவங்கள், இப்படிப்பட்ட நிலைகளை தாண்டி அங்கே கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்ததினால அந்த தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்த அதிகாரியாய் உயர்வு பெற்றான் என்று பார்க்கிறோம். அந்த தேசத்துடைய அரசனுக்கு அடுத்த நிலையிலே உயர்வு பெற்றான் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கும் பொழுது தேசம் முழுவதுமாய் பஞ்சம் ஏற்பட்ட நிலை, அந்த பகுதி பட்டணங்கள் முழுவதுமாக, தேசங்கள் முழுவதுமாக அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த பஞ்சங்கள் ஏற்படும் பொழுது இந்த தான் அதிகாரியாய் இருந்த இந்த தேசத்திலே மாத்திரம் உணவு இருப்பது, பஞ்சம் இல்லாதபடி, குறை இல்லாதபடி உணவு இருந்ததை பார்த்து கேள்விப்பட்டு மற்ற தேசத்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள். யார் இவனை ஒழித்து போட வேண்டும், இவனை இல்லாதபடி செய்ய வேண்டும், இவன் எழும்பக்கூடாது, இவன் செத்து போக வேணும் என்று சொல்லி இவனை குழியிலே போடுவதற்கும் கொல்வதற்கும் திட்டம் போட்டு அடிமையாய் விற்கப்பட்டார்களோ அந்த சகோதரர்கள் இங்கே வருகிறார்கள் தங்களுடைய தேவைகளுக்காக. இவர்கள் வரும் பொழுது அவர் அறிந்து கொள்ளுகிறார், என்னை குழியிலே போட்டவர்கள், என்னை கொல்வதற்கு திட்டம் தேடியவர்கள், என்னை சிறைசாலையிலே நான் போவதற்கு காரணமாய் இருந்தவர்கள்
என்னை அடிமையாய் விற்றவர்கள் என்று சொல்லி அவன் அறிந்த மாத்திரத்திலும் பழைய வன்மத்தை மனதில் வைக்காதபடி, பழைய நிலைகளை, பழைய அவர்கள் விரோதமாய் செய்த காரியங்களை மனதில் வைக்காதபடி அவர்களுக்கு உதவி புரிந்து தன்னோடு வைத்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு உதவி செய்தது மாத்திரமல்லாதபடி அவர்களை முழுதுமாக தன்னோடு வைத்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முறிய பண்ணினார் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முறிய பண்ணினார் என்று பார்க்கிறோம். அன்பவங்களை, நன்மை செய்கிற குணங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்வான இடத்தை தருவார் என்று பார்க்கிறார். அதற்காக தான் நமக்கு திறந்த வாசலை தந்திருக்கிறார். அதற்காக தான் திறந்த வாசலை தந்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு வஞ்சனை செய்யாதபடி, தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்து, இந்த தேசத்தில் வாழுகிறவர்கள் அனைவரும் இறை ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்து செயல்படும் பொழுது, அதற்கு எதிராக வருகிற பாடுகளை, உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு செயல்படும் பொழுது திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. நமக்கு நேராக வைத்திருக்கிற திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது என்று பார்க்கிறோம். ஒருவரும் உன் கிரீடத்தை பறித்து விடாதபடி மற்றவருக்கு நன்மை செய்து வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, அன்பு ஊழியக்காரர்களே, அன்பு விசுவாசிகளை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நன்மை செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்? நமக்கு நன்மை செய்வர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்வதல்ல, நமக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். யாரென்று தெரியாதவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், பாடுகள் இருப்பவர்கள், உபத்திரவத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். யாரென்றே அறியாதபடி இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் திறந்த வாசலை தந்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்டாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில் இந்த 2026ஆம் ஆண்டு நன்மை செய்கிறவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வில் நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்வதல்ல, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும், நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கும், நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கும் நன்மை செய்து வாழ அழைக்கப்படுகிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அது சீக்கிரத்திலே வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நம்முடைய கிரீடம் பறிக்கப்படாதபடி, அந்த கிரீடம் நமக்குரியதாய் இருக்கும்படியாக நன்மை செய்து வாழுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரமாய் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்காதபடி, வசனத்தை கைக்கொண்டபடியினால திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். பலனற்று போனாலும், நம்முடைய வாழ்விலே மரணமே நம்மை நெருக்கினாலும், எந்த சூழல் வந்தாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும், ஆண்டவரை மறுதலிக்காதபடி வசனத்தை பிடித்து கொண்டு நன்மைகளை செய்கிறவளாய் சுற்றி திரிந்தோம் என்று சொன்னால், அவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுகிற கிரீடத்தை ஒருவரும் பறிக்க முடியாது என்று பார்க்கிறோம். அன்பு இயேசுப்பா, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. இது எங்களால் ஆகாத காரியம், உம்மால் ஆகும் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னுடைய குணங்களை மாற்றுங்கப்பா, என்னுடைய தன்மைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நன்மை செய்வதற்கு திராணி இருந்தும் நன்மை செய்யாதபடி இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரமே நான் நன்மை செய்தவனாய் காணப்படுகிறேன். உபத்திரவங்கள் பாடுகள் வரும் பொழுது
ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை மறுதலிக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவரே என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க, என் வாழ்வில் நீங்க இடைபடுங்க என்று கேளுங்க. அவர்தான் நம்மை மாற்ற முடியும். அவருடைய கிருபை இருந்தால்தான் நம்மால் அப்படிப்பட்ட தன்மையோடு வாழ முடியும். நாம் வேதத்திலே பார்த்த நிலையிலே ஒரு யோசேப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்கிற குணம் இருக்க வேண்டும். ஒரு ஆபிரகாமை போல நன்மை செய்கிற குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு மோசேயை போல நன்மை செய்கிற குணம் நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலை ஒருவரும் பூட்ட முடியாதபடி அவர் பாதுகாத்து அதற்குள்ளாக இருக்கிற அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை நமக்கு தருவதற்கு ஆயுத்தமாயிருக்கிறார். ஆண்டவரே உம் பாதத்திலே கொடுக்கிறோம் என்று ஜெபிப்பீங்களா? இந்த 2026ஆம் ஆண்டிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். இனியும் ஆண்டவர் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் வாழாதபடி இந்த ஆண்டிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்வர்களுக்கு மாத்திர நன்மை செய்வதல்ல ஆண்டவரே, எனக்கு தீமை செய்வர்களுக்கு நான் நன்மை செய்வேனப்பா. எனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதபடி இருக்காதபடி எனக்கு எவ்வளவு திராணி இருக்கிறதோ அவ்வளவு நன்மை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? நன்மை செய்வது தீமை செய்வது மாத்திரமல்ல பாவம், நன்மை செய்யாதபடி இருப்பதும் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த அர்த்தங்கள் புரியாதபடி நான் இவ்வளவு நாட்கள் இருந்தேனப்பா. என்னை அப்படி வாழாதபடி ஆண்டவரே, எனக்கு நேராய் திறக்கப்பட்டிருக்கிற வாசல் ஒருபோதும் அடைக்கப்படாதபடி, என் கிரீடம் என்னை விட்டு பறிக்கப்படாதபடி நான் இந்த பூமியிலே வாழ்ந்து அதி சீக்கிரமா வர இருக்கிற உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களை பயன்படுத்த இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆண்டவருடைய வருகையிலே உங்களை சேர்க்க இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அன்பு ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க அப்பா. அவள் கேட்டுக்கொண்ட பிரகாரமாய் வாழுகிற கிருபையை இந்த 2026ஆம் ஆண்டு முதல் நாளிலே எடுத்து வைத்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவரே வாழ்ந்து உம்முடைய திறந்த வாசலை பயன்படுத்தி ஆண்டவர் உம்முடைய கிரீடத்தை பற்றி கொள்ளுகிற கிருபையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.